ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்ய போகிறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் போட்டேன். ஏன்னா ஒரே கையில் செல்லு எடுத்துக்கிட்டு கடுகு எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும்னா எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக காஞ்ச உடனே கடுகு போட்டேன். பொரிஞ்சு வருது பாருங்கள். யாரோ செல்லு பிடிக்கிற மாதிரினா பிரச்சனை இல்லை. நான் ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் செய்கிறதால சங்கடமாக இருக்குன்னு ஃபஸ்ட்லேயே கடுகில் எண்ணெயில் கடுகு போட்டேன். கொஞ்சம் உளறல் வரும், அனுசரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிக்கன் பள்ளிப்பாளையம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசி நல்லா வடிகட்டியில் போட்டு பாருங்கள், தண்ணி வடி மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகாய் ரெண்டாக கிழித்து அந்த விதையெல்லாம் ஊதிட்டுட்டு வெறும் மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. நான் வந்து வெங்காயம் போடுறேன். நான் வந்து நிறைய டைம் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு டைம் வந்து லைவ்லேயே காட்டியிருக்கேன். லைவில் வந்தவங்களுக்கு தெரியும் சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சுருக்கிறது. வீடியோ எடுத்திருக்கேன், அது வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சரி, அது கொடுக்குறதே இன்னும் வாரம் எடுக்கிறோம், அப்படியே செஞ்சே வீடியோ போட்டுடலாம், வாய்ஸ் கொடுத்தே வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். உங்களுக்கு அது வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து எந்த ஒரு பொடியும் தேவையில்லை. வெறும் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், பெப்பர் பொடி, இது மட்டும்தான். அதுலேயும் பெப்பர் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். மிளகு வாங்கிட்டு வந்து வீட்டிலே அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து அதிகம் யூஸ் இல்லை. நான் வந்து வேலைக்கு போகிறதால வாரத்தில் ஒரு நாள் தான் எடுப்பேன். இது வாங்கணும், அரைச்சி வச்சுருந்தேன், முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் போட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிக்கன் பள்ளிப்பாளையம் வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் அரைச்ச பொடி தான் போட்டிருப்பேன், பெப்பர் பொடி. இப்போ நான் வந்து கடையில் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள், சக்தி மசாலா கம்பெனி தான் எல்லாமே. எனக்கு வந்து சக்தி மசாலா கம்பெனி தான் பிடிக்கும். மிளகாய்த்தூள் வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடி வரும். அதுலேயும் பச்சை மிளகா போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும், பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் லாங் வீடியோலாம் ரொம்பலாம் வாய்ஸ் கொடுத்து போட்டதில்லை, சமையல் வீடியோலாம். எப்படி இருந்தாலும் பாருங்கள். வரமிளகாய் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதும். வெங்காயம் பார்த்திங்களா நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பாதி வணங்கினா போதும். நல்லா வணங்கிடுச்சு. வரமிளகாயும் சரி, பாருங்கள், வெங்காயமும் சரி நல்லா வணங்கிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நானும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே தான் சமைப்பேன். எதுலேயுமே பொரியல் செஞ்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும், காரக்குழம்பு வச்சாலும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சேர்த்தே தான் செய்வேன். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம். ஒரு கையில் செல்லு, ஒரு கையில் சமைக்கல்ன்றதால சங்கடமாக இருக்குது. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோ. கறி கொட்டினோடனே சிம்மில் வச்சுக்கோ, ஏன்னா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஃபுல் இது வச்சுக்கலாம். இப்போதைக்கு சிம்மில் இருக்கட்டும். என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியலப்பா, இப்படியே போடுறேன். ஆக மொத்தம் இந்த சிக்கன் வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ணுங்கிற என்னென்னா, என் பிள்ளைங்களுக்குலாம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் அவளுங்க சாப்பிட மாட்டாளுங்க, காரமாக இருக்கும் அப்படிங்கிறதால சாப்பிட மாட்டேன். அவளுக்கு அரைச்சி ஊற்றி வைக்கிறது தான் பிடிக்கும். கறி வந்து நல்லா அடியில் இருக்கிறது மேலே வர மாதிரி, மேலே இருக்கிறது அடியில் வர மாதிரி நல்லா கிளறிக்கலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப லாங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கறி கட்டின உடனே 2 கிளறி விட்டு உப்பு போட்டோம்னா, உப்பு போட்டு ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அந்த கறியில் வந்து நல்லா உப்பு இறங்கும். உப்பில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சா அந்த கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். கறியில் நல்லா உப்பு காரம்லாம் உரைக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போடுறது வேஸ்ட்டு. அதில் அந்தளவுக்கு கறியில் வந்து உப்பு பிடிக்காது.
நீங்கள் எந்த காய் பொரியல் எது செஞ்சாலும் சரி தான், காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள். அப்போ தான் உப்பு வந்து காயில் நல்லா பிடிச்சிருக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா அது காயில் நல்லா பிடிக்காது. இது என்னோடய ஸ்டைலு. உப்பு போட்டு கிளறிட்டுமா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பெப்பர் பொடி. ஏன்னா காரம் வந்து அதில் இப்போ இறங்கணும். கறியில் வந்து இந்த மிளகுத்தூள்லாம் வந்து போட்டோம்னா அது சளி பிடிச்சவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சளி அவ்வளோ இதாக கரைஞ்சி வந்துடும். இந்த சிக்கன் சாப்பிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, சளி தன்னை போல் கரைஞ்சி வந்துடும். நான்லாம் சளி பிடிச்சிருந்தா அதிகமாக மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஏன்னா மாத்திரை சாப்பிட்டோம்னா சளி வந்து உள்ளுக்குள்ளேயே சேமித்து வைக்கிற மாதிரி அர்த்தம் மாத்திரை சாப்பிட்டா. இந்த காரத்துக்கும் இந்த பெப்பர் காரத்துக்கும் மிளகாய் காரத்துக்கும் சளி அப்படியே கரைஞ்சி வந்துடும். நெஞ்சு சளியாக இருந்தாலும் சரி தான், எந்த சளியாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ பெப்பர் போட்டு நல்லா கிளறிட்டோம், சரிங்களா? அடுத்தது வந்து கொஞ்சம் காரம், ஏன்னா மிளகாத்தூள். காரம் வந்து கொஞ்சமாக போடுவேன். ஏன்னா மிளகாய் வந்து நிறைய போடுறதால காரம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணுன்னா போட்டுக்கலாம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம். காரம் கம்மியாக இருந்தால் வேணுன்னா காரம் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் பாத்திர சவுண்டெலாம் கேட்குதான். ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப வாய்ஸ் கொடுக்கல, செய்யும் போதே வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப முடையாக இருக்குது. ஏன்னா பாட்டு சவுண்டு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது, யாரும் இல்லை. நாங்கள் வந்து மேலே மெத்தையில் குடியிருக்கிறோம். இன்றைக்கி எதுவும் பாட்டு பக்கத்தில் பாட்டெலாம் போட்டு விட்ருப்பாங்க, செம்ம சவுண்டு வச்சு விட்ருவாங்க. அதனால நிறைய சமையல் வீடியோ போட முடியாது. இப்போ கலரிடுமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கலருக்கு ஒரு டேஸ்ட்டுக்கும் வந்து மஞ்சத்தூள். நான் அந்த 4 பாக்கெட் மட்டும்தான் வச்சுப்பேன். அதை டப்பாவில் கொட்டுறதில்ல. நல்லா அப்படியே கவர்லேயே வச்சுட்டு திரும்ப எல்லாம் கவர் அப்படியே சுற்றி கேப் கிடைக்காமல் லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். நம்ம வந்து வீட்டில் அதிகம் சமைக்கிற வேலை இல்லை. ஹோட்டல் கடைக்கு சப்ளையர் வேலைக்கு போயிட்டுருக்கிறதால சர்வர் வேலை. சில பேருக்கு சர்வர் வேலைன்னா என்னன்னு கேட்குறாங்க, சில பேர் சப்ளையர்னால் என்ன வேலைன்னு கேட்குறாங்க. ஹோட்டல் கடைக்கு சர்வர் வேலைக்கு போகிறதால நமக்கு அதிக வீட்டில் வந்து சமைக்கிற வேலை இல்லை. அதனால் அப்படியே பாக்கெட்லேயே வச்சிட்ருக்கேன். நான் ஊற்றின எண்ணெயில் தான் வெந்துட்டுருக்குது. இன்னும் தண்ணியும் போடல. எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றினா அதிலே தான் வெந்துட்டுருக்குது. எனக்கு வந்து இந்த எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துப்பேன். நான் எந்த சமையலுமே கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விடுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பெப்பர் தூள் போட்டோம், அடுத்தது மிளகாத்தூள் போட்டோம், அடுத்தது மஞ்சத்தூளும் போட்டோம், உப்பும் போட்டுட்டோம். அதிலே ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டுட்டோம். நல்லா கிளறிக்கோங்க. இப்படி கிளறும் போது நமக்கு கறியில் வந்து காரம் உப்பு எல்லாமே நல்லா கறியில் ஏறி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இந்த சிக்கன் சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி தான் செய்யுது. சில பேர் வந்து கறி மட்டும் வணக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு பெப்பர் போடுவாங்க. நான் அதுமாதிரி செய்கிறதில்ல. எண்ணெயிலே எல்லாமே வேக வச்சிருது. கிளறிட்டே இருக்கணும். அந்த பாருங்க பக்கத்துலேயே சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இதை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வேறு எந்த வேலையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலில் உட்காருங்க. அக்கட்டால் போகக்கூடாது. அதை சிக்கன் செஞ்சு இறக்கி கீழே வச்சுட்டு தான் அக்கட்டால் போகணும்.
கறி முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி நிறம் மாறி இருக்குதுங்க. கறி வேக வேக அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நிஜமாப்பா, நீங்களாம் செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டு நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எனக்கு ஒரு திருப்தி. நீங்கள் செய்யலனாலும் பரவாயில்ல, எனக்கு திருப்தி வந்து இந்த டேஸ்ட்டு நீங்கள் யாராவது கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எனக்கு வந்து இந்த பெப்பர் தூள், இந்த மஞ்சத்தூள் கூட போதும். இந்த பெப்பர் தூள், இந்த மிளகாத்தூள் எனக்கு பத்தாது. உங்களுக்கு நீங்கள் காரம் எப்படியோ அதுமாரி சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு சளி இருந்துட்டு இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுப்பேன். மிளகாத்தூளுமும் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு காரம் ரொம்ப காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆக மொத்தம் ஆல்ரெடி வயிற்று புண்ணு இருக்குது தான், அல்சர் மாதிரி இருக்குது. ஆனாலும் பிடிச்சதை வந்து காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், அதுவே காரமாக சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூளுமும் மிளகாய் பொடியும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. பாருங்கள், எண்ணெயிலே வேகுதுங்களா, தண்ணியே இல்லை. நான் இன்னும் தண்ணியே ஊற்றலை, எண்ணெயில் தான் வெந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றிட்டு இது மாதிரி வணங்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கிளறுங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளித்து கிளறுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு பாலிசின்னு இந்த எண்ணெயிலே அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடி பிடிச்சிருக்கும்ல கிளறாமல் விட்டோம்னா. நான் போட்ட உப்பு வந்து பத்தாது, இன்னும் துளியோண்டு போட்டுக்கிறேன். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, இருந்தாலுமோ நமக்கு ஒரு நிதானம் இருக்குது இல்லை, இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு. நான் எல்லாமே சமைக்கும் போது நம்மள ஒரு நிதானமாக தானே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லை ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி இருக்குங்களா, தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இந்த தண்ணியிலே வேகணும். இவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த தண்ணி சுண்டின உடனே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி வேக வச்சு இன்னும் தண்ணி சுண்டின உடனே உங்களுக்கு வந்து நல்லா கிரேவியே வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து போட்டு பெப்பர் தூளோ மிளகாத்தூளோ உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அம்பிடுதேன். நீங்கள் முழுசாக பார்க்குற மாதிரினாலும் பார்க்கலாம், இல்லை இதோட முடிச்சிடுற மாதிரினாலும் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்க்கணும்ல, அதுக்காக சொல்கிறது தான். இதில் அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு காரம்லாம் போதுமானு கொஞ்சம் அந்த தண்ணி மோந்து குடிச்சு பாருங்கள். காரம், பெப்பர் தூள் காரம், மிளகாத்தூள் காரம், உப்பு இதெல்லாம் போதும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கிடுங்க. இல்லை காரம் பத்தாதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாமே. நான் இப்போ செகண்ட் டைம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். எனக்கு அந்த காரம்லாம் பத்தாது, நான் காரம் எச்சா சாப்பிடுவேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கறி வேகிறதுக்குமா இந்த சாப்பாடு வேகிறதுக்குமா சரியாக இருக்கும்.
இந்த கறி இறக்க போகிற நேரத்துக்கு சாப்பாடை வடித்து விட்ருவேன். சாப்பாடை வடித்து விட்டு அந்த கஞ்சி வடிகிறதுக்குள்ளே அந்த கறி வெந்த உடனே இறக்கிடுவேன். அப்படியே தட்டில் சாப்பாடு சுட சுட போட்டு இந்த கறி இறக்கி வச்சு போட்டு சாப்பிட்டோம்னா சுட சுட சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி எப்படி பாருங்கள், தண்ணி நிற்குதா, இந்த அளவுக்கு கூட போட்டுக்கலாம். நான் அந்த அளவுக்கு தான் போடுறது. நல்லா தண்ணி சுண்ட சுண்ட கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். உப்பு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நிறுத்திக்கோங்க. அப்படி அம்புட்டுதான் பள்ளிப்பாளையம் சிக்கன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டால் சிலருக்கு பிடிக்காது.